மாநகராட்சி என்பது டவுனில் தொடங்கி பாளையங்கோட்டை, மகாராஜா நகர் வரை பரந்து விரிந்துள்ள பகுதிகளை உள்ளடக்கியதாகும். நீண்ட நெடிய வழித்தடத்தில் அரசு பேருந்துகள் மட்டுமின்றி ஏராளமான தனியார் பேருந்துகளும் இயங்கி வருகின்றன. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள், வேலைக்கு செல்வோர் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இப்பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். அத்தகைய தனியார் பேருந்துகள் முன்னனுபவமற்ற ஓட்டுநர்களை வைத்து இயக்கப்படுவது அதில் பயணிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அதாவது அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள், அதாவது சம்பளம் குறைவாக கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த பேருந்து ஓட்டுநர்களாகட்டும் அல்லது பேருந்து நடத்துனர்களை, குறிப்பாக நடத்துனர்கள் திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் ரொம்பவே சின்ன பசங்க, அதாவது ஒரு 10th லீவில் இருக்கக்கூடிய பசங்க, 12th லீவில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் கூட்டு கண்டக்டர் பணிக்கு விட்டுறாங்க. இவங்க அனுபவம் இன்மை காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அனுபவசாலிகள் என்னென்ன அந்த விசில் அடிக்கிறதாகட்டும் அல்லது ஒரு பேருந்து டேர்ன் பண்ணும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டக்டர் சரியான முறையில் பார்த்து சொல்லாதனால தான் போன வாரம் கூட ஒருத்தர் பேருந்து அடியில் சிக்கி உயிரிழப்பு கூட நேர்ந்திருந்தது. தனியார் பேருந்துகளை இயக்கும் அனுபவமற்ற ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இலக்குகளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிவேகத்துடன் பேருந்துகளை இயக்குவதாகவும் சக பேருந்துகளை முந்தி செல்வதில் ஆர்வம் காட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. அவசரத்தில் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் நிறுத்தாமல் செல்வதும், பயணிகள் இறங்குவதற்கு முன்பாகவே பேருந்துகளை இயக்குவதும் அதில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. டிரைவிங் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹார்ஷாக ஓட்டுறாங்க, கட்டடிச்சு ஓட்டுறாங்க, ஸ்லோ பண்ண மாட்டாங்க. சிட்டி லிமிட்லேயே ஒரு 20 to 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஆனால் இவங்க சிட்டி லிமிட்லேயே 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. இந்த டிராஃபிக் போலீஸு, ஆர்டிஓஸு, இந்த அரசாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இதையும் கவனத்தில் கொண்டு ஸ்ட்ரிக்டாக அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா இதை விட பொதுமக்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆக்சிடென்ட்ஸை நம்ம தவிர்க்கலாம். பேருந்துகளை இயக்குவதற்கு வகுக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை துளி அளவும் பின்பற்றாத ஓட்டுநர்கள் மீது, அதனை தடுக்க தவறிய நடத்துனர்கள் மீதும் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை எழுப்பத் தொடங்கியுள்ளனர். ஓடக்கூடிய ரதி வீதியானது மிகவும் நெருக்கடியானது. கடைகள், பஜார், ஒரு முக்கியமான கடைகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த ரதி வீதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பாளையம் மார்க்கெட்டு பகுதி, வண்ணாரப்பேட்டை ஜங்ஷன், இந்த பகுதியிலெல்லாம் தனியார் பேருந்து ஓட்டுநருடைய வேகமானது மிகவும் அச்சுறுத்தலுக்கு ஏற்படுது. ஒரு திடீர்னு ஒரு பைக்கில் போயிட்டே இருக்கும், ஒரு பைக் ஆஃப் ஆகுது அப்படின்னா இவங்க வர வேகத்தில் இவங்க எப்படி பிரேக் போடுவாங்க? ஒட்டி நம்ம மேலே காலோடு சேர்த்து நச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் பஸ்ஸு. அதுக்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த மாநகர போக்குவரத்து, வட்டார போக்குவரத்தோ மாநகர காவல்துறையோ சீக்கிரம் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்கும் பேருந்துகளுக்கு முன்னனுபவமற்ற ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் நியமிக்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கும் பொதுமக்கள் தனியார் பேருந்துகளை குழு அமைத்து அரசு கண்காணிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்ச்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமனுடன் நெல்லை செய்தியாளர் சரவணன்.